சுரண்டுகின்ற போதெல்லாம் சுரைக்கின்ற செந்தமிழே, வேண்டுகின்ற போதெல்லாம் விளைகின்ற நித்திலமே, உனையன்றி இவ்வுலகில் பொன்னோ பொருளோ போற்றி வைக்கவில்லை அம்மா. பட்டினி கிடந்து பசியால் மெலிந்து பால்பட நேரிடினும், கட்டி இழுத்து கைகால் முறிந்து அங்கம் பிளந்து இழந்து துடித்திடினும் பொங்கு தமிழை பேச மறப்பேன். செந்தமிழே, உயிரே, நருந்தேனே, செயலினை மூச்சினை உனக்கு அளித்தேனே, நீ நைந்தால் நைந்து போகும் என் வாழ்வு, நன்னிலை உனக்கெனில் அது எனக்கும் தானே. என ஈன்ற தாய்க்கும் தந்தைக்கும் மக்கள் இனமென்ற தமிழ்நாடு தனக்கும் என்னால் திணையளவு நன்மை கிடைக்கும் எனில் செத்தொழியும் நாள் எனக்கு திருநாள். என்னை வார்த்தெடுத்த தாய் தமிழுக்கு என் முதல் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். தமிழால் நான் இது போன்ற ஒரு மிகப்பெரிய தமிழ் அரங்கில் மேடை ஏறி என்னையும் என்னுடைய பிள்ளைகளும் மேடை ஏறி இவ்வளவு பரிசும் திருக்குறளும் சொல்ல ஒரு வாய்ப்பளித்த இறைவனுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். பெரிய விஷயம் தான். இன்னைக்கு அன்எக்ஸ்பெக்டடா எதிர்பாராமல் நடக்கக்கூடிய சில நிகழ்வுகள் வாழ்க்கையில் மிகப்பெரிய சந்தோஷத்தை தரும்னு சொல்லுவாங்க. அப்படிதான் இன்னைக்கு நிறைய பெற்றோர்களுக்கு மகிழ்ச்சியை கொடுத்துருக்குது. இவ்வளோ பெரிய மேடையில் நம்ம பிள்ளைங்க ஏறி திருக்குறள் சொல்லிட்டாங்கன்றது, மேடையில் ஏறினாங்கன்றதே மிகப்பெரிய பெருமை தான். ஏன்னா இந்த இடத்துக்கு நான் வர கிட்டத்தட்ட 37 ஆண்டுகள் உழைப்பால தான் நம்ம நிற்கிறோம் இல்லையா? அது போல அவங்களுடைய உழைப்பு அப்படிங்கிறது குழந்தையாக இருக்கும் போதே அந்த குழந்தைகளை அடுத்த கட்டத்துக்கு எடுத்துட்டு போறதுக்கு எடுக்கக்கூடிய ஒரு பக்கம் இருந்தாலும் ஒரு மண்ணில் ஒரு கல்வி தொடர்பான ஒரு விஷயத்தை நம்மளுக்கு எடுத்து பண்ண இறைவன் ஒரு அருள் புரியணுங்கிறதா நம்மளுடைய ஆசையா இருந்தது. அந்த அடிப்படையில் தான் சிவகங்கை, காரைக்குடி, பரமக்குடியெல்லாம் நான் ஸ்டார்ட் பண்ணேன். இன்னைக்கு அங்கிருந்த நிறைய பேர் இந்த அரங்கம் நிறைந்து இருக்கும் போது இன்னும் மகிழ்ச்சியாக இருக்கு. என்னுடைய பொறுப்புகள் ரொம்ப அதிகம். 68 பிரான்ச்சுக்கு நான் ஒரு நாளைக்கு போனால் கூட 2.5 மாதம் ஆகிடும் போய் சேர்ந்தேன். இப்போவும் நான் ஒரு நாள் கூட தூங்காமல் உன்னை காலைல 5:30 மணிக்கு தான் நான் மதுரைக்கே வந்தேன். ஒரு ரூம் போட்டு தூங்கினேன். முழிச்சு பார்க்குறேன், மணி 9:05. பதறி அடிச்சு எந்திரிச்சேன். என்னடா அப்படின்னு ஒரு 3-4 மணி நேரம் தான் தூங்குவேனே, எப்படி நம்ம இப்படி ஒரு கடமை மறந்து தூங்கிட்டோம்னு பார்த்தேன். ஏன்னா நான் ஜன்னலை பார்த்துட்டே தூங்கினேன். ஜன்னல் இருட்டாகவே இருந்தது. கடைசி பார்த்தா அந்த பக்கம் செவர் இருந்திருக்கு போல, இருட்டாக இருக்கு. உடனே வேகமாக எவ்வளோ வேகமாக முடியுமோ அவ்வளோ வேகமாக கிளம்பி வந்தேன். ஒவ்வொரு நாளும் ஒரு 16 மணி நேரம் நான் உழைத்து கொண்டே இருக்கிறேன் என்னுடைய மாணவ செல்வங்களுக்காக.